ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி மை சேனல். ஸோ அகே நம்ம ஏபி கார் ஜோனுக்கு தாங்க வந்துருக்கிறோம். இன்றைக்கி என்னென்னலாம் கார்ஸ் இருக்குதுன்றதை நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கிறேன், ஏன்னா அவ்வளோ நிறைய கார்ஸ் கிட்ட வந்துருக்குது. ஒவ்வொன்றா பார்த்துடலாமா என்னென்ன கார்ஸ் இருக்குதுன்றதை சொல்லிவிட்டு இன்றைக்கி அவ்வளோ கார்ஸுமே இருக்குது. ஒவ்வொன்றும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த இடம் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் 45 ஃபீட் ரோடு இருக்கும். அதோ தெரியுதுல, அதை 45 ஃபீட் ரோடுன்னு வைங்களா. HDFC பேங்க் இருக்கும், பெட்ரோல் பேங்க் இருக்குது. இந்த ரோட்டில் இந்த 45 ஃபீட் ரோட்டில் ஒரு பெட்ரோல் பேங்க் தான் இருக்கும். அந்த பெட்ரோல் பேங்க் பக்கத்துலேயே நம்மளோட ஏபி கார் லொக்கேட் ஆயிருக்குது. இங்க இன்னைக்கு என்னென்னலாம் கார்ஸ் இருக்குதுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு என்ன கார் வேணும்? லோ பட்ஜெட்டில் வேணுமா? லோ பட்ஜெட்லேயே 2-3 லட்சத்துலேயே நிறைய கார்ஸ் இருக்குது. ஹை பட்ஜெட்டில் வேணுமா? அதுவுமே இருக்குது. 11 லட்சம் வரைக்கும் இருக்குது. இல்லை வந்து 7 சீட்டர் பார்க்குறீங்கன்னா, 8 சீட்டர் பார்க்குறீங்கன்னா, 9 சீட்டர் பார்க்குறீங்கன்னா, எல்லா கார்ஸுமே நம்ம கிட்ட இருக்குது. 9 சீட்டுன்றது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து 9 சீட்டர் மாரி இருக்கும், அதை சொல்ல வரேன் நான். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு காராக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நண்பா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் இப்போ ஒரு 5000 கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 10K தட்டி விட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்து கொஞ்சம் பண்ணி விடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய காரு ஆல்டோ 800. இந்த கார் தான் உங்களுக்கு தெரியும், ஓட்டப்பழகத்துக்குலாம் இந்த கார்லாம் ஒரு சரியான கார்னே சொல்லுவாங்க. ஆல்டோ 800 2015 92,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன். இது ஒரு பெட்ரோல் வண்டிங்க. 235 தான். நான் தான் சொன்னல, 2 ரூபா பட்ஜெட்டில் நிறைய கார்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட விலை 235. ஃபியூச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா, சீட் கவர் நல்லா இருக்குது, ஒரு ஆடியோ சிஸ்டம் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? இது ஆக்சுவலாக வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 7ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து 2015 தான். லோன் போனாலும் லோன் போய்க்கலாம். ஓகேவா? ஆனால் விலையே பார்த்தீங்கன்னா வந்து 235 தான் அதோட விலையே வந்து. ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி பாருங்கள், பார்த்து பேசி எதை முடிக்கணுனாலும் முடிச்சிக்கலாம். ஒரு ஓனர் கண்டிஷனு 2015 ஆல்டோ 800 235 தான் விலையே வந்து. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காருக்குமே நான் சரி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி தர சொல்கிறேன். நான் லோ பட்ஜெட்டாக இருந்தாலுமே சரி சொன்ன ஒரு ஓரளவு கம்மி பண்ணி தருவாங்க. ஓகேவா? அடுத்த கார் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா கிளான்ஸா. ஆக்சுவலாக வந்து கிளைமேட்டு ஒரு சரியான கிளைமேட்டு இது வந்து. ஓகேவா? ஸோ இந்த டைமில் கார்லாம் பார்க்கவே செம்மையாக இருக்குது. கிளான்ஸா 2022 சிங்கிள் ஓனர் கண்டிஷனு 83,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 83,000 கிலோமீட்டர் கிட்ட போயிடுது. ஒரு ஓனர் கண்டிஷனு, பெட்ரோல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 6,50,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 6,50,000. ஸோ 2 ஏர் பேக்கு லைக் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ சிஸ்டமு, ரிவர்ஸ் கேமராலாம் போட்டு இருக்கிறாங்க. அப்படி காட்டுறேன் பாருங்களா. இந்த மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. டிவை ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வண்டி வந்து. வண்டிலாம் ஒரு தரமான கண்டிஷனில் தான் இருக்குது. நீங்கள் மேஜராக மைனராக எங்கேயா பார்க்கலாம். ஒரு டென்ட்டெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. லைட்டாக சின்னதாக ஏதோ ஒரு ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஏன்னா யூஸ்டு வண்டியில். ஸோ 2022 ஓட்டும் போது எதாவது வந்திருக்கோம், லைட்டாக அப்பப்போ எங்கேயாவது இருக்கும். நீங்கள் மேஜராக பார்த்தாலும் தெரியாது. டயர் கண்டிஷனுமே நல்லா இருக்குது. விலை பார்த்தீங்கன்னா வந்து 6,50,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2022 லோன் பண்ணாலும் லோன் பண்ணிக்கலாம். அடுத்த கார் பார்த்தீங்கன்னா வந்து டிசைர்டு ZXi 2022 வெறும் 7,000 கிலோமீட்டர் தான் போயிருது. அவ்வளோதான், வெறும் 7,000 கிலோமீட்டர் தான். ஒரு ஓனர் கண்டிஷனு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்ரோல் வண்டி. 7 லட்சத்தி இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 7,65,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. அலாய் வீலர் 2 ஏர் பேக்லாம் இருக்குது. ஸோ உள்ளே பாருங்கள், அந்த டச்சு சிஸ்டமு, அலாய் வீலர் 2 ஏர் பேக் இருக்குது, 4 பவர் விண்டோ இருக்குது. சீட்டு கவர்லாம் தரமாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. வெளியே அந்த அந்த சன்ஃப்ளீம்லாம் போட்டு பெட்ரோல் வண்டியில். ஸோ அலாய் வீல்லாம் பாருங்கள். ஹெட்லாம்ப்லாம் புதுசு போலே வச்சுருக்கிறாங்க. 2022 மாடல் தான். பெட்ரோல் வண்டி. 7,65 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்சூரன்ஸு இல்லை, போட்டு தந்துடுவாங்க. ஓகேவா? 5 வருஷம் ஆயிடுச்சா, 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சுல. ரிவர்ஸ் கேமரா இருக்குது, புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, டச் ஸ்க்ரீனு. ஓகேவா? ஸோ டிசைர்டு பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு. வாங்க இந்த காருக்கே சரி நான் ஓனர்கிட்ட சொல்லி பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணுறேன். 7,65 தான். 2022 லோன் ஈஸியாக போய்க்கலாம். அடுத்த கார் ரெக்ஸு 2016 1,80,000 கிலோமீட்டர் கிட்ட தான் போயிடுது. 180 கிலோமீட்டர் தான் போயிடுது. கண்டிப்பாக 2 ஓனர் கண்டிஷன் ஆயிடுச்சு. டீசல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 2,90,000. ஸோ அவ்வளோதான் விலையே வந்து. சீட் கவர்லாம் நல்லா இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் போட்டுருக்காங்க. டச் ஸ்க்ரீன்லேயே வந்து. டயரோட கண்டிஷனுமே நல்லா இருக்குது. இது எந்த ஒரு ரிவ்யூவுமே இல்லாமல் சூப்பராக மாதம் நிற்கிது. இது வந்து ஆக்சுவலாக ஜூலை மந்த் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. முன்னாடி 3 சம்திங் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆமாங்க எவ்வளோ விலை குறைச்சிருக்காங்க. திட்டத்திட்டு பாருங்களா, 320 போட்டுருந்தாங்க. இப்போ வந்து 290 கிட்ட கோட் குறைச்சிருக்கிறாங்க. டீசல் வண்டி. இந்த விலைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டலபக்குன்னு தூக்கி விட்ருங்க இந்த வண்டியை வந்து. ஓகேவா? 290 ஜூலை 25 வரைக்கும் இருக்குது. 2016 180 இதோட விலை. இது 180 கிலோமீட்டர் கிட்ட போயிது. 2 ஓனர் கண்டிஷன். டீசல் வண்டி. ரெட்ஸு 8 இயர்ஸ் லீவா. பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு.
2018 மாடலு, 91,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. 2 ஓனர் கண்டிஷன் டீசல் வண்டி. 580 இதோட விலை வந்து, சாரி 550 தான், 5,50,000 தான் இதோட விலையே வந்து. பவர் ஸ்டேரிங்கு, 2 ஏர் பேக்கு, ஆடியோ சிஸ்டம், ரிவர்ஸ் கேமராவோட போட்டு இருக்கிறாங்க. 10ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. இது ஒரு தரமான கார் கண்டிஷன் தாங்க. இந்த கார் எந்த ஒரு குத்தம் குறை எதுவுமே சொல்லவே முடியாது. பியூர் ரெஜிஸ்ட்ரேஷனு, ரெட்ஸு 2018. அப்படியே வந்து 96,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. வண்டி டயர் கண்டிஷனில் நீட்டாக அழகாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே காட்டுறேன் உங்களுக்கு. சீட் கவர்லாம் பாருங்கள், ஆடியோ சிஸ்டம்லாம் போட்டு இருக்கிறாங்க. ஸோ 4 பவர் விண்டோலாம் போட்டு கீழே இன்டீரியர்லாம் அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு என்ன வேலை கோட் பண்ணியிருக்கிறாங்க வந்து 550 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2 பவர் விண்டோ, ரிவர்ஸ் கேமரா, 10ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. 2018 எட்டியாஸ் லிவா பியூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். வாங்க ஓனர்கிட்ட சொல்லி தரமாக கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணுறேன் நான். 49,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. 2 ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 235 தான் இந்த காரோட விலையே வந்து. அவ்வளோதான். 3 lakh அதான் 2,35,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2 பவர் விண்டோ, டச் ஸ்க்ரீனு, சீட் கவர்லாம் போட்டுருக்குறாங்க. இதுவும் காரும் பட்டாசாக இருக்குது. ஆல்டோ K10 2022. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 235 தான் இதோட விலையே வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சாண்ட்ரோ 2029, 9ஆவது வருஷம் வந்து வண்டி. இந்த கார் வந்து நான் இந்த காரோட விலையை சொல்லிடுறேன். இந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 140 தான் இந்த காரோட விலையே வந்து. 1,40,000 தான். ஆனால் 2009 வண்டி, 89,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இன்னும் 1 லட்சம் டச் ஆகலை. ஓகேவா? 3 ஓனர் கை 3 கை மாறிச்சு. பெட்ரோல் வண்டி. 140 இருந்தால் போதும். இந்த காரை தூக்கிட்டு போயிடலாம். ஓட்டப்பழத்துக்கு கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் வந்து 140 கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வேலைக்கு வந்து ஓகேவா? ஃபோர்டு ஃபியாஸ்டா 2012, 1,29,000 கிலோமீட்டர் கிட்ட போயிடுது. 2 ஓனர் கண்டிஷனு, டீசல் வண்டி. 235 கிட்ட ப்ரைஸ் வந்து. அவ்வளோதான். நீங்கள் நம்ம பார்த்த மோஸ்ட் ஆஃப் த கார் பார்த்தீங்கன்னா வந்து 2, 3, 1 இதோட விலையில் தான் சுற்றிக்கிட்டே வருது. ஸோ இந்த வாட்டி கார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மார்ச்சில் தான் கார் எடுக்கணும். இல்லை இந்த ஏப்ரலில் கூட நீங்கள் கார் எடுக்கலாம். ஏன்னா கார்ஸ் இங்கே விலை கம்மியாக தான் இருக்குது. 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் இது ஒரு இதுக்குள்ளேயே போயிட்டு தான் இருக்குது. நான் இப்போ யூஸ் கார் எடுத்து மட்டும் ஓட்ட மட்டும் போகிறேன் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து போகலாம். இல்லை நான் ரெகுலர் யூஸ்க்கு வச்சிங்கனாலுமே சரி. அதுக்கேற்ற மாதிரி இங்கே நிறைய கார்ஸுமே இருக்குது. ஓகேவா? இந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 2,35,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2012 தான். லோன் போனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த i10 மேக்னா 2013, 98,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. 1 ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. இதோட வேலை பார்த்தீங்கன்னா வந்து 290. ஆனால் பாவீங்களா இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான்டா கார்ஸ்லாம் போயிட்டுது. 290 தான்டா. 290னா உங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5-6 மாதம் சேலரியை நீங்கள் சேர்த்து வச்சாலே போதும். மோஸ்ட்டாக எடுத்துலாம். மோஸ்ட்டாக ஐடி வேலை சார் 40-50 ரூபா சம்பாதிக்கிறீங்க. ஒரு 4 மாதம் சம்பளத்தை நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்களா. கார் வந்து அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு கார் எடுக்குதுன்றது அவ்வளோ ஈஸியாகிடுச்சு. நம்ம சேனலுக்கு ஆரம்பித்த காரணமே அதுதான் வந்து எல்லாருக்கிட்டையுமே ஒவ்வொரு கார் இருக்கணும். அது வந்து எந்தளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ, எந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கம்மியாக இருக்குமோ அதெல்லாமே தேடி தான் நம்ம வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் அந்த காரோட வேலையே பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து நான் எடுத்த கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 140, 290, 235. ஸோ இந்த 2 ரூபாக்குள்ளே தான் மோஸ்ட் ஆஃப் த கார் ட்ராவல் ஆகிட்டே இருந்தது. ஆல்டோலாம் பார்த்தீங்கன்னா அந்தமாரி ஒரு வேலையில் தான் இருக்குது. ஆல்டோவில் ஓட்ட பழகுது ரொம்பவுமே அருமையான கார். ஆல்டோவில் நம்மக்கிட்ட 3 கார் கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் 140க்கு ஒரு கார் இருக்குது. நான் ஓட்டத்துக்கு அதேமாதிரி ஓட்ட பழகிறதுக்கு மட்டும் எடுக்கிறேன்னா ஆல்டோக்கு அப்புறம் நான் கொஞ்சம் பெரிய காரை எடுத்து பழகணும்னா நீங்கள் அந்த காரை எடுத்துக்கலாம். ஓகேவா? இது i10 290 தான் இதோட விலை வந்து. ஓகேவா? ஸோ இதுதான் நான் வந்து சொன்ன அந்த 140. இது வந்து 235. இதுதான் அந்த 140 கார். இது வந்து சாண்ட்ரோ. ஓகேவா? இன்றைக்கி ஸோ இது எடுக்கணும்னு நினச்சா கூட முடியாது. அந்த விலை கம்மி விலையிலே கிடைக்கிது. ஓகேவா? அடுத்தது அங்கே i10 பார்த்தோம்ல. இது i20 ஆஸ்டா 2016, 1,25,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 1 ஓனர் கண்டிஷன் டீசல் வண்டி. 510 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 5,10,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஏர் பேக்கு, சீட் கவர், ஆடியோ சிஸ்டம்லாம் போட்டு 5ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவல் தான் இருக்குது. இந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி 510 கோட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கியோ செலீரியா. கியாலேருந்து 2019, 5 வருஷம் ஆன காரு. ரொம்ப லோ மைலேஜ் தான். 22 சம்திங் தான் போயிருக்குது. 1 ஓனர் கண்டிஷன் டீசல் வண்டி. 12 லட்சத்துக்கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 6 ஏர் பேக்கு, 360 கேமரா, சன்ரூஃபு,
அலாய் பேக் அலாய் வீல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் போட்டு இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் 6ஆம் மாதம் அடுத்த வருஷம் 12ஆம் மாதம் வரைக்கும், அதான் வந்து இன்னொரு 2 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் பற்றி எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் அதே போட்டு தான் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த கார் நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா கார்ஸுமே பார்த்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு சில கார்ஸ், இந்த ஒரு கார் மட்டும் பார்க்காம இருக்கிறோன்னு நினைக்கிறேன், டாக்டர் வண்டி. இது ஒரு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கார்ஸ் வந்து ஒரு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனு வரணா. ஓகேவா, ஸோ டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் யாராவது வேணும்னா இந்த கார் எடுத்துகிட்டு போங்க. வரணா 2019 1,13,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 2 ஓனர் கண்டிஷன் டீசல் வண்டி 650 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஏர் பேக் ரிவர்ஸ் கேமராலாம் போட்டு 7ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 650 டீசல் வண்டி. ஓகேவா, ஸோ ஓவராலாக இது ஒரு கார் இருக்குது. இந்த காரையும் பார்த்தலாம். மோஸ்ட்டாக இந்த காரோட நம்ம முடிச்சுக்கு போகிறோம். செவர்லெட் தவேரா 14 மேக்கு 16 வண்டி எடுத்துருக்குறாங்க. 1,69,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 1 ஓனர் கண்டிஷன் டீசல் வண்டி 590 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 5,90,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பவர் விண்டோ, அலாய் வீல், ரியர் ஏசிலாம் போட்டு ஓகே. இன்சூரன்ஸ் பண்ணி தந்துடுவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 சீட்டர் வண்டி. ஆமாம், 6 சீட்டர் இல்லை, ஒரு 7 சீட்டர் வண்டி. அதில் 7 பேர் கூட உட்காந்துக்கலாம். இதோட வேலை பார்த்தீங்கன்னா 590. ஓகேவா, ஸோ இன்றைக்கான கார்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஏதாவது கார் தேவைன்னா கண்டிப்பாக ஏபி கார் ஜோன் வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகேவா, பாய்.